அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, என்னை துன்புறுத்துவோரின் விருப்பத்துக்கு என்னை கைவிடாதிரும். ஏனெனில் பொய் சாட்சி சொல்வோரும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராக கிளம்பியுள்ளனர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்புக்காக கடவுள் மனிதனாக பிறந்ததையும், எத்தனை முறை பரிசேயர்கள் இயேசுவுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் நம் மீட்புக்காக அவர் எடுத்த எத்தனையோ முயற்சிகள் வேதனைகளுக்கு மத்தியிலே, கவலைகளுக்கு மத்தியிலே தொடர்ந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரவு உணவின் பொழுது உள்ளம் கலங்கியவராய் மனக்குமரல்களோடு தன் மனதில் இருக்கின்ற ஆழமான வருத்தத்தை, வேதனையை இன்று வெளிப்படுத்துகிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான், இன்னொருவன் என்னை மறுதலிக்கப் போகிறான். தன் அன்பு செய்த சீடர்களில் இருவர்கள் இயேசுவை காட்டிக் கொடுப்பதும் இயேசுவை மறுதலிப்புமாக இருக்க போகிறதை வெளிப்படுத்துகிறார். நாமும் பல நேரங்களிலே இயேசுவை மறுதலித்திருக்கிறோம், இயேசுவை காட்டிக் கொடுத்திருக்கிறோம். இந்த புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இதோ இந்த திருப்பலியிலே மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 49, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும்
பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலரை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுறம் விடாதையும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்கள் என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியதகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். வசனம். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெறுக. அடிக்கு கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவரை செய்கை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவரிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின், இயேசு, இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார்.
அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு எதையும் தாங்கிக் கொள்ளும். அன்பு அழுக்காரற்றது, அன்பு தூய்மையானது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு பகைமை உணர்வை உருவாக்காது, அனைத்தையும் தாங்கி தான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்களை அரவணைத்துக் கொள்ள துடிக்கும். இயேசுவினுடைய வாழ்விலே நடந்த நிகழ்வு. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தாயினுடைய அன்புதான் இந்த உலகத்திலே உச்சக்கட்ட அன்பு. அந்த தாயினுடைய அன்பையும் உயர்ந்ததாக என் அன்பு உனக்கு இருக்கிறது, தேவன் சொல்லுகின்ற வார்த்தை. நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற உறவு பரிமாணம், நண்பர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற உறவினுடைய வளர்ச்சி மற்ற எந்த உறவிலும் காண முடியாது. நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் வேறு எங்குமில்லை, இயேசு சொன்ன வார்த்தை. எனவே இந்த உலகத்திலே அன்பு என்கின்ற உச்சக்கட்ட நிலைமையை விட அதையும் தாண்டி இறைவன் உங்களையும் என்னையும் எப்படி அன்பு செய்கிறார் என்பதற்கு இயேசுவினுடைய வருகையும் அவருடைய மரணமும் அவருடைய பாடுகளும் உயிர்த்தெழுதலும் நமக்கு ஒரு வெள்ளிடை மலை போல காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அளவுக்கு இறைவன் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த உணர்தல், இந்த புரிந்து கொள்ளுதல் எப்பொழுது என்றால், எப்பொழுது நான் துன்பக் கடலில் மூழ்குகிறேனோ, பேதுரு ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எந்த கவலையும் இல்லை, ஆனால் மூழ்குகின்ற பொழுது ஆண்டவரே நான் மூழ்குகிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொன்னாரே, அதுபோல நாமும் நம்முடைய துன்ப நேரங்களிலும் துயர நேரங்களிலும் ஆபத்து நேரங்களிலும் நம்மால் இயலாத நேரங்களில் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்ற தாரக மந்திரத்தை நாம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம். தேவன் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். என் துன்பங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், என் துயரங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்படி சொல்லுகின்ற நீங்களும் நானும் மகிழ்ச்சியில் இருக்கின்ற பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, எல்லாமே நம் கைகளில் இருக்கின்ற பொழுது, தேவனால் தான் எனக்கு அனைத்தும் கிடைத்திருக்கிறது, இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் என் தேவன் என்று எனக்கு கிடைத்திருக்கிறாது என்று எப்பொழுதாவது நாம் சொல்லி இருக்கின்றோம். அப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக இறைவன் மகிழ்ந்திருப்பார். அப்படி சொன்னவர்களை நான் நன்றியோடு நேரத்தில் நினைவு கூறுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த அளவிற்கு இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்ற பொழுது, அந்த அன்பிற்கு பல நேரங்களில் நாம் கொடுக்கின்ற பரிசு தேவனுடைய இதயத்தை நம் செயல்களால் குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றோம். அவர் வழியினால் கலக்கம் உறுகிறார், வேதனை அடைகிறார். இயேசு கலங்கியவராக, உள்ளம் குமுறியவராக என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்பது எப்பொழுது என்றால்,
இதோ இன்று இரவு உணவு நேரத்திலே சொன்னது போல இயேசு கெத்செமனி தோட்டத்திலே வண்டியிட்டு நமக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர் உள்ளம் குமுறியவராய் கலங்கியவராய் என்று வேதத்தில் வாசிக்க கேட்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 உள்ளங்களை இயேசு அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு இருக்கின்ற மற்ற சீடர்கள் முன்னிலையில் குத்தி காட்டவில்லை, மாறாக அவர்கள் செய்ய இருக்கின்ற தவறினை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு முன்னதாகவே இதை நீர் செய்ய போகிறாய் எனக்கு எதிராக என்று. ஒன்று, வயது முதிர்ந்த பேதுரு அனைவர் முன்னிலையிலும் இயேசுவால் அதிகமாக போற்றப்பட்டவர், இயேசு அதிகமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர். இப்படி வயது முதிர்ந்தவர், அனுபவமிக்க இந்த மனிதன் இயேசுவினால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவராக காணப்பட்டாலும் அந்த மனிதன் கூட இயேசுவை மறுதலிக்க போகிறான் என்று சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில். நீர் என்னை 3 முறை மறுதலிப்பாய் சேவல் கூவுவதற்கு முன்னதாக. இரண்டாவது, யூதாஸ் காரியோத்து. இயேசு அவன் இந்த 12 சீடர்களிலே ஒரு இளம் வயது மிக்கவனாக காணப்படுகிறான். ஒன்று வயது முதிர்ந்தவன், இன்னொன்று இளம் வயதுக்குரியவன். இந்த இளம் வயதுக்குரியவன் எப்பொழுதுமே உலக ஆசைகளின் மீதுதான் தன்னுடைய எண்ணங்களை திணித்து கொண்டிருந்தான். பணம் பணம் பணம், இந்த பணத்தை வைத்து அனைத்தையும் என்னால் வென்றுவிட முடியும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். எனவேதான் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசு ஏற்கனவே அவன் பெறுவதற்கு தகுதி உடையவனாக மாற்றப்பட்டு விட்டான். எனவே இயேசு அவனையே பார்த்து சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை உடனே நீ போய் செய். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவினுடைய அந்த பணி வாழ்வை முழுக்க முழுக்க அவர் வெளிப்படுத்திய பிறகு கூட 3 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்தார்கள் இவர்கள் இருவருமே. அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இப்படி அறிந்து வைத்து இயேசுவை நுணுக்கமாக பார்த்து அறிந்து வைத்த இந்த பேதுருவும் யூதாஸ் காரியோத்தும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது வாழ்வு கொடுத்தவரையே அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள், மறுதளித்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2 நபர்களைப் போல ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அல்லது இந்த 2 நபர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று ஆன்மீகத்தை சார்ந்தது, உயிரை சார்ந்தது. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு சொன்னார். தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறவன் என் சீடனாக இருக்க தகுதியற்றவன் என்று சொன்னார். அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்தினார்கள், அழியாமல் இருக்கின்ற ஆன்மீகத்திற்காக உழைத்திடுங்கள் என்று இயேசு சொன்னார். அழிந்து போகக்கூடிய உணவிற்காக யூதாஸ் காரியத்து உழைத்தான். தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பேதுரு உழைத்தான். பல நேரங்களிலே நீங்களும் நானும் ஊனுடலாகிய இந்த அன்றாட தேவைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். உயிரையும் உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் உழைப்பது இல்லை. இன்று இயேசு சொல்லுகிறார், ஒருவேளை பேதுருவை போல, யூதாஸ் காரியத்தை போல உயிரையும் உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நீர் என்னை மறுதளிக்கிறாயா, என்னை காட்டிக் கொடுக்கிறாயா? அப்படி இருந்தால் இதோ இதுவே சரியான தருணம், மனம் வருந்தி என்னிடம் திரும்பி வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் முன்னிலையில் வருவோம், நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசு நம் அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து திருப்பலியை மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதான பல எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது குடும்பத்தின் பழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் இப்பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் இக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் புகழ்ந்து இறைஞ்சி அக்களித்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் இறைவனாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்னும் கோழியை புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுகோளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்தார் கடவுள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள்
உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.